السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسول الكريم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رضيت بالله ربا بالإسلام دينا وآتي محمدا نبيا ورسولا. எல்லா பெருமதாவுடைக்கே அவருடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு ஒரு அருள்படையாக அனுப்பப்பட்ட பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சோடுகளை அப்படியே பின்பற்றி மாற்ற சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் இங்கே கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் இறைவனுடைய வந்தார் கருணையும் சாந்தியும் சமாதானமும் மன்னிப்பும் என்றென்று உண்டாகட்டுமாக என்று கூறிய வண்ணம் அல்லாஹ்வுடைய இல்லத்திலே அவனை வணங்குவதற்காக அவனுடைய கட்டளையை உலக தூய்மையோடு நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனை உணர்ச்சியிலே இந்த ரமலான் மாதத்துடைய இரவு தொழுகையை தொழுது நன்மை எதிர்பார்த்தவர்களாக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே மருத்துவமனையுடைய கஷ்டங்கள், அவருடைய செலவினங்கள், துன்பங்கள், துயரங்கள் இவை அனைத்திலிருந்தும் ரப்பல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் உற்றார் உறவினர்களையும் ஒட்டுமொத்த சமுதாய மக்களையும் பாதுகாத்து அருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு வட்டியினுடைய கொடூரப்பிடியிலிருந்தும் கடன் தொல்லையிலிருந்தும் ரப்பல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் ஒட்டுமொத்த சமுதாய மக்களையும் பாதுகாத்து அருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு உயிருள்ளவரை உலக சுகத்தையும் உள்ளத்தில் சீரான ஆரோக்கியத்தை ரப்பல் ஆலமீன் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் உற்றார் உறவினர் அனைவருக்கும் தங்கள் விரிவானாக என்ற துஆவோடு அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, பொதுவாக இந்த இஸ்லாத்தை பொறுத்தவரை, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை நமக்கு சில வழிமுறைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கிறார். அந்த வழிமுறைகளை பொறுத்தவரை அந்த வழிமுறைகளிலே என்ன நமக்கு சொல்கிறதோ, என்ன உபதேசம் நமக்கு தருகிறதோ அதை கடைபிடித்து வாழ்வது நம் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. எனக்கு என்று ஒரு வழி உண்டு, இதுதான் என்னுடைய வழி, நான் இப்படிதான், என்ன நான் யாருக்கு வழியை மாற்றிக்க முடியாது என்று யாரும் சொல்லிவிட முடியாது. மனிதன் அவன் தன்னைத்தானே தினசரி மாற்றிக்கொள்வது அவன் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. இதனால் மாற்றம் வேண்டும். வாழ்வில் மாற்றம் இருந்தால்தான் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் அடுத்த கட்ட பயணத்தை எட்டி வைக்க முடியும் என்று மாற்றம் நமக்கு சொல்லி காமிக்கிறது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை தன்னுடைய அன்பு என்னிடத்தில் என்ன வேண்டுமானாலும் கேள், உனக்கு நான் தருகிறேன். தகப்பன் என்ற அடிப்படையிலே என்னிடத்தில் என்ன வேண்டுமானாலும் கேள், உனக்கு நான் தருகிறேன். ஆனால் அந்த என்னை விட்டு கொடுங்கள், எனக்கு பதிலாக என் சகோதரனை வைத்துக் கொள்ளுங்கள் என்று யார் யாரையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அந்த நாளிலே
என்னிடத்தில் பரிந்துரை என்று சொல்லி என்னிடத்தில் வந்து விடாதே. தகப்பனின் அடிப்படையில் உனக்கு ஏதாவது குறை நான் உலகத்தில் வைத்திருந்தால் நீ கேள், தருகிறேன். சொத்தில் குறை, சுகத்தில் குறை, வசதியில் குறை, வாய்ப்பில் குறை, ஏதாவது ஒரு குறை இருந்தால் நீ என்னிடத்தில் வந்து கேள், நான் உனக்கு தருகிறேன். அது என்னுடைய கடமை. ஆனால் அந்த பரிந்துரை என்று சொல்லக்கூடிய மறுமையினுடைய பரிந்துரை, இவர் அல்லாஹ்வுடைய ரசூல். அதனால் இந்த ரசூலுடைய மகளுக்கு இந்த பரிந்துரை உண்டு என்று சொல்லி நீ வந்து விடாதே, அது என்னால் முடியாது. ஏன் கூறணும்? ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும்? ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விமானங்களுக்கெல்லாம் இறுதி நபியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருந்தாலும் அவர்களுக்கு தனி கண்ணியத்தையும் தனி சிறப்பையும் அல்லாஹ் கொடுத்திருந்தாலும் அவர்களை பார்த்தே அல்லாஹ்வுடைய குலமுடைய வார்த்தை என்ன தெரியுமா? நபியே, நீங்கள் சொல்லுங்கள் மக்களிடத்தை, நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான், நானும் உங்களை போன்று ஒரு மனிதன் தான், எனக்கு உணவு, உறக்கம், குடும்பம் எல்லாம் உண்டு, உங்களை போன்று நான் மனிதன் தான். அல்லாஹ்வுடைய நபியாக இருந்தால் எனக்கு தனி விதிவிலக்கு என்ன? நபியே, நீ நிலை வைத்தாலும் உண்மை அறியாமல் உங்களுடைய அமல்களை நான் அழித்து விடுவேன். அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்த எச்சரிக்கை. அல்லாஹ்வுடைய தூதர் யார்? அவர்களிடத்திலிருந்து ஒரு குறை நம்மால் பார்க்க முடியுமா? இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இமாம்களையும் கொண்டு வந்து நிறுத்துக்க. இமாம்களுக்கெல்லாம் பெரிய இமாமாக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தலைவர்களுக்கெல்லாம் சிறந்த தலைவர் என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆன்மீக தலைவராக இருந்தாலும் ஆட்சி தலைவராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிசுங்கையும் எந்த ஒரு அழுக்கையும் யாராலும் காண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த மெசேஜ் என்ன? நபியே, நீங்க மக்களிடத்தில் சொல்லுங்க, நான் உங்களை போன்று ஒரு மனிதன் தான். எனவே நான் அல்லாஹ்வுடைய நபி என்று நினைத்து எனக்கு ஒரு தனி அந்தஸ்து என்று யாரும் நினைத்து விட வேண்டாம். உங்களை போன்று மறுமையிலே நான் விசாரணை செய்யப்படுவேன். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 3 மெசேஜ் கடுமையாக வந்தது. அந்த 3 மெசேஜ் வந்தபோது அவங்களால் தாங்க முடியல. ஒன்று, மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருக்கிறாங்க. உபதேசம் செய்து கொண்டிருக்கிற நேரத்துல ஜிப்ரீல் அவர்கள் மூலமாக ஒரு மெசேஜ் வருது. நபியே, இஸ்மா ஷிஹத், நீங்கள் நாடியவாறு இந்த உலகத்தை நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னக மையித், நீங்கள் மரணிக்கக்கூடியவர்கள் தான் நிச்சயம். அடுத்தபடியாக நீங்கள் யாரை வைத்துக் கொண்டாலும் இந்த உலகத்தில் நேசிக்கலாம். நன்றாக புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். யாரை வேண்டுமானாலும் இந்த உலகத்தில் நீங்கள் நேசிக்கலாம். ஆனால் அவர்கள் உங்களுக்கு முன்னால் அவர்கள் உங்களை விட்டு பிரிந்து விடலாம், அல்லது அவர்களுக்கு முன்னால் நீங்கள் அவர்களை விட்டு பிரிந்து விடலாம். மறந்து விடாதீர்கள். அதுக்கு அடுத்தபடியாக என்ன? நம்முடைய இமாம் அவர்கள் இப்போது இரவு தொழுகையை நடத்தினார்கள். திருமுறை குர்ஆனை ஓதினார்கள். ஓதப்பட்ட திருமுறை குர்ஆனை செவித்தேர்த்து கேட்டு நாம் அமர்ந்தோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு வழக்கம் உண்டு. திருமுறை குர்ஆனை யார் நன்றாக ஓதுகின்றார்களோ அவர்களை அழைத்து உட்கார வைத்து ஓதுங்கள் என்று சொல்லி அந்த வசனத்தை கேட்பது அல்லாஹ்வின் தூதருடைய வழக்கம். அப்படி மாதிரி செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நபித்தோழரை அழைக்கிறாங்க, அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த நபித்தோழரை அழைத்து சொல்றாங்க, ஓதுங்க தோழரே. அவங்க சொல்றாங்க, யார சொல்லலாம், உங்களுக்கு எனக்கு எழுதப்பட்டதை உங்களுக்கே ஓதி காட்டிப்பதா? இல்லை இல்லை, நீங்கள் ஓதி அதை கேட்க வேண்டும் நான் விரும்புகிறேன். காரணம், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எதுவாக இருந்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றுமொத்த 23 ஆண்டுகால வாழ்க்கை எதுவாக இருந்தது? குர்ஆனாக இருந்தது. அவருடைய வாழ்க்கையே குர்ஆன் தான், வேற எதுவுமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில மனைவி வருவாங்க, மக்கள் வருவாங்க, பணம் வரும், எல்லாம் வரும், எல்லாத்தையும் கலந்துதான் நம்முடைய வாழ்க்கை இருக்குது. ஆனா அவருடைய வாழ்க்கை குர்ஆனாக தான் இருந்தது. ஏன்? அவர்களுக்கு உலகத்துல மனைவி, மக்கள், ஆசம், பாசை, பொருளாதாரம் எதுவுமே இல்லையா? இருக்குது. ஆனா இதெல்லாம் எப்படி நடத்துறாங்க? குர்ஆன் மூலமாக. குர்ஆன் வசனங்கள் சொல்லும், குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்லும், உறவுகளுடைய
வாழ்க்கையை பற்றி சொல்லும், அண்ணன் தம்பியுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும், கணவன் மனைவியுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும். இதை அனைத்தையும் பார்த்துதான் அவருடைய வாழ்க்கை இருந்தது. அதனால தான் திருமறை குர்ஆன் ஓத சொல்லுவாங்க. ஏன்? அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும், அதனால ஓத சொல்றாங்க. அந்த சஹாபி ஓதுறாங்க. சூரத்து நிசாவினுடைய 41வது வசனம். فكيف إذا جئنا من كل أمة بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا. சூரத்து நிசா ஓதிட்டே வராங்க. இந்த வசனம், இந்த வசனத்தை கேட்டவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி வர்றாங்க. அவங்களால அழுகை நிப்பாட்ட முடியல. அந்த வசனத்துல என்ன சொல்லப்படுது? فكيف إذا جئنا من كل أمة بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا. நபியே, ஒவ்வொரு உம்மத்திற்கும், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு சாட்சியாகவே பொறுப்புதாரியை நாம் கொண்டு வந்து நிறுத்தியதை போன்று உங்களுடைய சமுதாயத்திற்கு உங்களை சாட்சியாக பொறுப்புதாரியாக கொண்டு வந்து நிறுத்தினால் எப்படி இருக்கும் அந்த நேரத்தில்? அல்லாஹ்வுடைய தூதரால் தாங்க முடியாது. தன்னுடைய கடமை உணர்வுக்கு போயிட்டாங்க. எதெல்லாம் அவர்களுக்கு உலகத்துல பொறுப்போ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமாவை எடுத்து வைக்கின்ற பொறுப்போடு தான் வந்தாங்க. யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க, ரசூலுல்லாஹ் 23 ஆண்டு காலம் அவங்க ஏகத்துவம் பொறுப்பை மட்டும்தான் செஞ்சாங்கன்னு யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க, சொல்ல முடியுமா? எவ்வளவு பொறுப்பை செஞ்சாங்க. அத்தனை பொறுப்புக்கு உண்மை சாட்சியாக கொண்டு வந்தா. அத்தனை பொறுப்புனா என்னென்ன வராங்க? குடும்ப பொறுப்பு வரும், சமூகத்துவ பொறுப்பு வரும், கொடுக்கல் வாங்கல் பொறுப்பு வரும், அமானிய பொறுப்பு வரும், உடல் சம்பந்தமான பொறுப்பு வரும். எல்லா பொறுப்புக்கும் உண்மை சாட்சியாக கொண்டு வந்து நிறுத்தினால் நிலைமை எப்படி இருக்கும்? புரிந்து போய்விடுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தாங்க முடியுமா? அல்லாஹ் சொன்னானே ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு பொறுப்புதாரியை கொண்டு வந்து நிறுத்தியதை போன்று இந்த உம்மத்துக்கு என்ன அல்லாஹ் பொறுப்புதாரியாக கொண்டு வருவான்னு சொன்னானே, அப்படி கொண்டு வந்தால் என்னிடத்தை விசாரணை செய்யப்பட்டால் நான் சரியான முறைப்படி எத்தி வைத்ததை நடைமுறைப்படுத்தாமல் நான் போயிருந்தால், அல்லது நான் எத்தி வைத்ததை என்னுடைய சமூகம் சரியான முறையை நடைமுறைப்படுத்தாமல் போயிருந்தால், சொல்லொன்றும் செயலொன்றுமாக இருந்தால் என்னுடைய கண்ணுக்கு முன்னால் என்னுடைய சமூக நலம் செல்லுவேன். ஆனால் என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று தெரியவில்லையே என்று நினைத்து அழுதிருக்கிறார்கள் என்று சொன்னால், இதுதான் ரசூல் இப்படிதான் மார்க்கம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நான் நினைத்ததை போன்று வாழ்த்து விட முடியும் என்று யாரும் எண்ணிக்கொள்ள முடியாது. அப்படி இருப்பது ஒரு ஈமான்தாரிக்கு நல்ல அழகு அல்ல. அப்படி இருப்பது ஒரு இறையச்சவாதிக்கு சிறந்த குணம் அல்ல. உண்மையான இறையச்சவாதி என்றால் யார்? உண்மையான இறைநம்பிக்கையாளர் யார்? சமிஅனா வ தஅனா, சரியேற்றோம், கட்டுப்பட்டோம். அதனால்தான் யாருடைய வீட்டிலே சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ, யாருடைய வீட்டிலே சூரத்துல் பக்ராவுடைய வசனங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறோம், அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் அவருடைய ஊசலாட்டத்தை விட்டு அவர் பாதுகாக்கப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. உண்மையா இல்லையா? அப்படிப்பட்ட சூரத்துல் பக்ராவுடைய கடைசி வசனம், லில்லாஹி மா ஃபி ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த் வ இன் துபது மா ஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துஃபுஹு யுஹாஸிபுக்கும் பிஹில்லாஹ் ஃபயக்ஃபிரு லிமன் யஷா வ யுஅதிபு மன் யஷா வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த வசனம் இறங்குனவுடனே சஹாபாக்களை பார்க்க, அந்த சஹாபாக்கள் யாரு, அவங்களுடைய நிலைமை என்ன, அவங்க எப்படி இருந்தாங்க அந்த காலகட்டத்துல? இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்துல வெளியில உள்ள விஷயத்தை விட்டுருங்க, அரசாங்கத்தை விட்டுருங்க, வெளியில உள்ள மக்களை விட்டுருங்க, குடும்பம் இருக்கு பார்த்தீங்களா? குடும்பத்தை அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, மாமா மாமி, பெரியம்மா சின்னம்மா, மச்சான், ஒய்ஃபினுடைய குழந்தையார், ஒய்ஃப் அவங்களுடைய தங்கச்சி குழந்தையார், இந்த உறவுகளை மட்டும் நீங்க இருங்க. இவங்க தான் நம்மளை மதிக்கணும்னா எதை வச்சு மதிப்பாங்க? எதை வச்சு மதிப்பாங்க? நீ என்னமா சொன்ன?
என்னது அங்கதான் இந்த மாறி இருந்தாதான் இங்க வேலை நடக்கும். இந்த மாறி இல்ல வச்சுக்கோங்களேன், அங்க வேலையே கிடையாது. இந்த மாறி இருந்தால்தான் புரிஞ்சா இல்லையா? அப்ப எல்லாத்துக்கும் என்னது ஃபுளூஸ் வேணும். அந்த ஃபுளூஸ் இருந்தாதான் வாங்க நல்லா இருக்கீங்களா. அந்த ஃபுளூஸ் வச்சுக்கோங்களேன், இதுதான் இதுதான் இப்படிதான் நம்ம நிலைமைகள் இருக்குது. இதை யாரும் மறுக்க முடியுமா? வாப்பா உம்மா இது ஒரு பெரிய அருள் தானே, ஒரு அடியாமைக்கு ஒரு பெரிய அருள் தானுங்க. வாப்பா உம்மா, அந்த வாப்பா உம்மாக்கு கடமை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், அந்தந்த கடமையை கரெக்டா பிள்ளைகளுக்கு செய்யணும், இது கடமை. வாப்பா மட்டும் இல்லை, பிள்ளைகளுடைய கடமை என்ன? ஒரு வயதான நிலைமைக்கு வராங்க, பிள்ளைகளுடைய கடமை என்ன? உலகத்தில் நடக்கிறது, இதை யாரும் மறுக்க முடியுமா? ஆனா அந்த சஹாபாக்கள் வாழ்ந்தாங்கல்ல, அவங்களுக்கு இதை வச்சு கண்ணியத்தை கொடுத்தாங்க. 4 வன்கொடுமைகள், அந்த 4 வன்கொடுமைகள் தான் அந்த சஹாபாக்களுக்கு பெரிய சொத்து. அந்த 4ல ஒன்றை பிரிச்சா கூட அந்த சஹாபாக்களால் தாங்க முடியாது. என்ன? இணை வைப்பு, வட்டி, விபச்சாரம், மது. இந்த 4 தான் அந்த சமுதாயத்துக்கு பெரிய சொத்து. இந்த 4ல ஒன்றை பிரிச்சா கூட அவங்களால தாங்க முடியாது. இந்த 4க்கு வன்கொடுமையான சஹாபாக்கள் இஸ்லாம் கிடைச்சது, தேவடி கிடைச்சது, திருந்தினாங்க, மாறினாங்க, வசனத்தை நம்பினாங்க, அதன்படி வாழ்ந்தாங்க, உறவுகளையும் பேணுனாங்க, குடும்பத்தை பேணுனாங்க, காசை பார்த்து பேணல, அல்லாஹ்வுக்காக பேணுனாங்க, அல்லாஹ்வுக்காக இருந்தாங்க. அந்த சஹாபாக்களுக்கு இந்த வசனம் இறங்கின உடனேயே அல்லாஹ்வை தூதரிடத்துல வந்து அழுது முறையிட்டாங்க. என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், நாங்கள் அறியாமை காலத்தில் இப்படி இருந்தோம், அப்படி இருந்தோம், ஆனா எங்களுக்கு நேர்வழி கிடைச்சது. இப்ப நாங்க எங்களுடைய வாழ்க்கையை சரியான முறைப்படி வாழ்றோம், ஆனா திடீர்னு இந்த வசனம் இறக்கப்பட்டு விட்டது, நாங்கள் என்ன செய்வது? உள்ளத்தை குறித்து அவங்களுக்கு ஒரு பயம். உள்ளத்தில் உள்ளதை நீங்கள் மறைத்தாலும் வெளிப்படுத்தினாலும் அதை பற்றி விசாரணை செய்யப்படுவீர்கள். இந்த செய்தி கிடைத்த உடனே அல்லாஹ்வின் தூதர் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து, உங்களுக்கு முன்னால் உள்ள மக்கள் அழிந்து போனதுக்கான காரணம் என்ன தெரியுமா? வேதத்தில் உள்ளதை நாங்கள் நம்பிக்கை கொள்வோம், ஆனால் அதன்படி நாங்கள் நடக்க மாட்டோம். நீங்கள் அப்படி சொல்லாதீர்கள். எங்களுடைய இறைவன் எங்களுக்கு ஒரு செய்தியை தந்தால் அதில் எங்களுக்கு ஒரு நன்மை இருக்கிறது, நீங்கள் நம்புங்கள், கட்டுப்படுங்கள், அதன்படி வாருங்கள். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா. எந்த ஒரு ஆத்மாவையும் அவருடைய சக்திக்கேற்ப இறைவன் சோதிக்க மாட்டான். அவனுக்கு தெரியும் இது எவ்வளவு அவன் தாங்குவான், அவனுக்கு தெரியும். அது வரைக்கும் அவன் சோதிப்பான். நீங்கள் அதை நம்புங்கள் என்று கூறியதற்கு பிறகுதான் சஹாபாக்கள் அதையே நிப்பாட்டி அதன்படி வந்தார்கள் என்று சொன்னால், அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்முடைய வாழ்க்கையே நம் இஷ்டத்துக்கு ஏற்பட்டு நாம் வாழ முடியாது. வாத்தி உள்ளாக வாத்தி ரசூல் வகுலி அம்ரி மின்கும். இதை நம்ம நம்புறோமா இல்லையா? சரி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க பாய். உங்களுக்கு அதிகமாக இந்த உலகத்துல வாழணும் ஆசை இருக்கா? உங்களுடைய ஆயுள் நீட்டப்படணும் ஆசை உங்களுக்கு இருக்குதா இல்லையா? எனக்கு இருக்கு. யா அல்லாஹ், என்னுடைய ஆயுளை நீட்டி கொடு, எனக்கு நன்மை செய்வதற்காக, நன்மையோடு நான் வாழ்வதற்காக என்னுடைய ஆயுளை நீட்டி கொடு. நான் நட கையெழுத்து பிரார்த்தனை செய்வேன். உங்களுக்கு அந்த ஆசை இருக்குதா இல்லையா? இருக்குது. சரி, நீங்க சொல்லுங்க பாய், உங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்போடு செல்வ செழிப்போடு வாழணும் ஆசை இருக்குதா இல்லையா? இருக்குது. கண்டிப்பாக இந்த ஆசை எல்லா இடத்திலும் உண்டு. கொஞ்சம் நமக்கு உடம்பு ஒரு மாதிரி வரும்போதே நமக்கு மரண பயம் வந்துடும். போயிருவோமோ, முடிச்சிட்டோ, எல்லாருக்குமே அது உண்டு. அல்லாட்ட கையேந்தி கேட்போம், உடல் ஆரோக்கியத்தா, உடல் சுகத்தா, நன்மையான காரியங்கள் செய்வதற்கு கேட்போமா இல்லையா?
அதே மாதிரி பொருளாதார ஆசை எல்லாத்துக்கும் வேண்டும். சொந்த வீடத்தா, வசதியத்தா, நல்ல செல்வ செழிப்போடு வாழ வேண்டும். இந்த ஆசை என்பது தப்பல்ல. ஆனால் இந்த ஆசை எவருக்கு வேண்டுமோ அவர் என்ன செய்ய வேண்டும்? உறவுகளை பேணி வாழ வேண்டும். உறவுகளை அரவணைத்து வாழ வேண்டும். இந்த இரண்டை நாம் தராய் நல்லா சொல்றோம். இது சாதாரணமான விஷயம் அல்ல. நல்ல புரிஞ்சிக்க. ஆயுள் நீட்டப்படுவது என்பது ரஹ்மத். அல்லாஹ்வுடைய அழைப்பு வரும்போது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிலே மாற்றம் கருத்து கிடையாது. ஆயுளை நீட்டிக்கப்பது குற்றம் அல்ல. ஆயுளை தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். செல்வ செழிப்பு எல்லாம் உலகத்தில் விட்டு போய்விடுவோம். அமல்கள் மட்டும்தான் வரும், மாற்றம் கருத்து அல்ல. ஆனா அதே செல்வ செழிப்பை தருகிறேன் அல்லாஹ் வாக்களிக்கிறான். நீ எனக்கு என்ன தருவார்? அல்லாஹ் சொல்கிறான், என்னை நீ அரவணைத்தால் உன்னை நான் அரவணைப்பேன். அல்லாஹ் சொல்றான், நீ என்ன அரவணை, என்ன நீ அரவணைப்பா, நான் உன்னை அரவணைக்கிறேன். என்னோட நீ ஒட்டி வாழே, நான் உன்னை ஒட்டி வாழ்றேன். என்ன நீ துண்டிச்சா உன்னை நான் துண்டிச்சிருவேன். உறவுகள், இந்த உறவுகளுடைய பேருதல் இன்னைக்கு நம்மள இருக்குதா? இந்த உறவினுடைய பேருதல், உறவு என்று சொன்னால் ரெண்டு உறவு இருக்குதுங்க. ஒன்று குடும்ப உறவு, இன்னொன்று இன்னொரு உறவு. குடும்பம் என்று சொன்னா பாப்பா வருவாங்க, உமா வருவாங்க, பிள்ளைங்க வருவாங்க. அதுக்கு பிறகு இன்னொரு உறவு என்னது? பாப்பாவுடைய தம்பி சின்னத்தா, பாப்பாவுடைய உமா சின்னம்மா. இப்படி பல உறவுகள் அப்படி போய்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வருகின்ற பொழுது, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வரும்போது அவனுக்கு கிடைக்கக்கூடிய முதல் உறவு என்ன? அம்மா. உண்மையா இல்லையா? ஒரு மனிதன் உலகத்தில் ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறக்குது. பிறக்கும் போது அவனுக்கு கிடைக்கக்கூடிய முதல் உறவு என்னது? தாய். வேற எந்த உறவு கிடைக்கல. சொல்ல முடியுமா? எனக்கு கிடைக்கக்கூடிய முதல் உறவு பாட்டி, எனக்கு கிடைக்கக்கூடிய முதல் உறவு மாமா என்று யாரும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒரு குழந்தை பிறகுது, பிரசவ நேரத்தில் அந்த குழந்தை வெளியே வரும்போது, அவன் இந்த உலகத்தில் வரும்போது முதல் உறவு தாய், தகப்பன். இவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய மற்ற உறவுகள் தான் பெரிய உறவு. அப்ப இந்த உறவை நம்ம இன்னைக்கு சரியான முறைப்படி பேசுறோம். உறவிற்கு பார்த்தீங்கன்னாக்க அந்த உறவு என்பது ரஹ்மத் இல்லா, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ரஹ்மத். ரஹிமஹு, என்னுடைய உறவை அல்லாஹ் சொல்றாங்க, என்னை நீங்கள் துண்டித்தால் உங்களை நான் துண்டிப்பேன், என்னை நீங்கள் அரவணைத்தால் நான் உங்களை அரவணைப்பேன். அதனால் தான் மறுமை நாளிலே ஒரு அடியான் நடந்தா கேட்பானா, நான் உங்களிடத்திலே நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், நீங்க நலம் விசாரிக்கிறேன். அந்த அடியான் சொல்லுவானா, யா அல்லாஹ், நோயை தருபவன் நீ, அதை குணப்படுத்துவன் நீ, நீ உன்னை எப்படி நான் விசாரிக்க முடியும்? அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய அடியான் உனக்கு நெருக்கமானவன் நோய்வாய்ப்பட்டிருந்தான், நீ நலம் விசாரிக்கவில்லை. நீ அவனை அங்கே நலம் விசாரித்திருந்தால் அங்கே என்னை கண்டு கொண்டிருப்பார். நீ அதை மறந்து விட்டால் அதுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் அவனிடத்தை கேட்பான், நான் பசித்திருந்தேனே, பசியாக இருந்தேனே, பசியின் காரணத்தினால் வறுமையோடு இருந்தேனே, எனக்கு நீ உணவளிக்கவில்லையே. யா அல்லாஹ், உணவளிக்கக்கூடியவன் நீ, உலகத்தில் அனைத்து பசியும் போக்கக்கூடியவன் நீ, உனக்கு எப்படி நான் உணவளிக்க முடியும்? என்னுடைய அடியான் உனக்கு நெருக்கமானவன் பசியோடு இருந்தான், வறுமையோடு இருந்தான், நீ அவனை கண்டு கொள்ளவில்லை, அவனிடத்தில் நீ பார்க்கவும் இல்லை. அங்கே நீ அவனை பார்த்திருந்தால், அவனை கண்டு கொண்டிருந்தால், அந்த இடத்தில் என்னுடைய ரஹ்மத்தை நீ பெற்றிருப்பாய். நீ மறந்து விட்டால் இன்னைக்கு உறவுகள் எப்படி இருக்கு? இன்னைக்கு உறவினுடைய முக்கியத்துவம் சொல்றேன். இந்த உறவினுடைய முக்கியத்துவம் என்ன? இன்னைக்கு உறவு என்று சொன்னால் இந்த உறவை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது? வாப்பான அம்மா என்பது ஒரு உறவு, அண்ணன் தம்பி என்கிட்ட ஒரு உறவு, கணவன் மனைவி என்கிட்ட ஒரு உறவு, சின்னம்மா பெரியம்மா மாமா மாமி உப்பா, இப்படி பரப்புற உறவு. இந்த உறவு என்னன்னா அண்ணா எனக்கு தந்திருக்கலாம், நல்லதை கிட்டதை பரிமாறிக் கொள்வதற்கு,
மன வருத்தத்தில் இருக்கும்போது வந்து ஆறுதல் கூறுவதற்கு, கஷ்ட நேரத்தில் கொடுத்து உதவுவதற்கு, கஷ்டமான நேரத்தில் கொஞ்சம் தூக்கி விடுவதற்கு, இதற்காக வேண்டிதான் உறவுகள், வேற எதற்காக வேண்டியும் அல்ல. அப்படிப்பட்ட உறவை உலகத்தில் தந்தான் அல்லா. ஆனால் இந்த உறவு இன்னைக்கு சிதறிக்கப்படுகிறது. உறவுகள் பல வருடங்களாக பிரித்து இருக்கிறது. சொல்றாங்க, கண்ணால காதால் கேட்டிருக்கிறோம். சொல்றான், என்ன சொல்றான் தெரியுமா? என் மையத்தில் கூட அவன் வர்றார், அவன் மையத்தில் கூட நான் போக மாட்டேன். வசியத்து வாங்கலாமா கிட்ட இந்த அதிகாரத்தை அவனை கண்டது யாருப்பா? இந்த அதிகாரத்தை அவனை கொண்டது யாருப்பா? அல்லாஹ். என் மையத்தை கூட வளர்ந்தாரு, அவன் மையத்தை கூட நான் போக மாட்டேன். அரசாங்க சட்டையா? என்ன சட்டை? பொருளாதார சட்டை. தம்பி சொன்னா உண்மைதான், பொருளாதார சட்டை. கஷ்டப்பட்டு இருப்பாப்ல, பார்க்க மாட்டாப்ல, கண்ணு காண மாட்டாப்ல. இவர் போய் உதவி கேட்பாரு, உன் அண்ணன் இருக்காங்கப்பா. அண்ணன் இருக்கிறாங்க, ஆனா சொல்ல முடியாதா? அண்ணன் ஊருக்குலாம் உதவி செய்வாரு, தம்பி கஷ்டப்படுவாங்க. வாப்பாவுடைய கூட தொட்ட தங்கை பிள்ளை கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கும். ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்க. அந்த மன வருத்தத்தினால் அவர்கள் கூறக்கூடிய வார்த்தை, மையத்தில் கூட வரக்கூடாது, மையத்தில் கூட நான் வருவான். எவ்வளவு பெரிய வார்த்தைங்க, சர்வ சாதாரணமா சொல்றோமே. முடியுமா? இது சொல்வதற்கு நம்முடைய மனம் தயங்குதா? இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? இந்த அதிகாரம் நம்பிக்கை கூட கிடையாது. நம்பி கவலைப்பட்டாங்க. எதற்கு? தன்னை சீராட்டி பாராட்டி வளர்த்த அபுத்தாலை நரகத்திலே போட்டு வேதனை செய்த பொழுது அவர்களுக்கு வருகிறது. எதற்கு? ஐயோ, சொந்தக்காரன் போயிட்டாரே, சீராட்டி பாராட்டி வளர்த்தாரே, என்ன செஞ்சார், கொடுக்க கொடுக்காம போயிட்டாரே, அதை நினைச்சு அவங்க அழுதாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். சொத்திலே பெரிய சொத்து, குடும்பம் பாரம்பரியத்திலே பெரிய பாரம்பரியம், கௌரவம், அதுதான் பெருது. அதை ஏற்றுக்காம போயிட்டாரே, எவ்வளோ சொன்னேன், உறுதுணையா இருந்தாரு, கடுமையா வேலை செய்யப்படுறானே என்று அதை நினைச்சுதான் அழுதாங்க. ஆனா நம்ம எப்படி இருக்கோம்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஏன் உலகத்தில் என்ன நடக்குது? பெற்ற தாயுடைய மரணத்துக்கே 3 மனிதனாக போயிட்டு வளர்த்திய ஒரு சூழ்நிலை உலகத்தில் இருக்கிறது. பெற்றெடுத்த தாய் மரணித்து போயிருக்கிறார். மகனுடைய நிலைமை ஏதோ 3வது பேரை விசாரிப்பதை போல் விசாரித்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. நடந்து போய் கொண்டிருப்பார், எதத்திலே வருவார். சரி, யாருடைய முகத்தை பார்த்த கூட நினைச்சோம், காலங்காத்தாடி முகத்துல பிரச்சனை. அல்லாஹ் நடக்குதா? அதனாலே சில பள்ளியில பாருங்க, ஒரு சின்ன ஒரு சொத்து பிரச்சனை, ஒரு இடம் சலாத்தை பரப்புங்கள். சலாம்னா என்னங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதுதான் என்ன? இறைவனுடைய சாந்தி, சாந்தி, சமாதானம், பணிவு எல்லாம். சாந்தி, அமைதி, சமாதானம். சாந்தி, அமைதி, சமாதானம் எல்லாம் உங்களுக்கு உண்டாகட்டும். இந்த ஸலாத்தை சொல்வதற்கு கூட நமக்கு இன்னைக்கு மனமில்லை. நான் ஏன் ஸலாத் சொல்லணும்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? இஸ்லாம் அப்படி பார்க்க சொல்ல, உங்கள் மீது தவறு இல்லாவிட்டாலும் நீங்கள் விட்டுக் கொடுத்து பெருந்தன்மையோடு இறங்கி செல்லுங்கள். அதன் மூலமாக ஒரு பெரிய இழப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதிலிருந்து அப்பா உங்களை இதன் மூலமாக பாதுகாப்பார். விட்டுக் கொடுப்பவர் கெட்டு போவதில்லை. நிர்பந்தம் இருக்குதா? இருந்தா பாருங்க, வாப்பா மகன்டே இல்லையங்க, வாப்பா மகன்டே இல்லையே. ஒருவரை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் எதை வச்சு நேசிக்கணும்? நான் இவரை நேசிக்கிறேன், இந்த பையனை நான் அதிகமாக நேசிக்கிறேன், இவர் பேக்ரவுண்ட் இருப்பதை நாளவா,
இவரிடத்தில் நான் நட்பு வைத்தால் கண்டிப்பாக இஸ்லாம் சொல்கிறது நம்மளை எல்லாருடையும் பழகுவோம், வசதி உள்ளவர்களையும் பழகுவோம், வசதி இல்லாதவர்களையும் பழகுவோம். ஒரு கஷ்டப்படுற நேரத்துல ஃப்ரெண்ட்ஸ்மார் கொடுத்து உதவுவாங்க, எல்லாம் செய்வாங்க, வந்து தூக்கி விடுவாங்க, தப்பல்ல. அது கண்டிப்பாக இஸ்லாம் சொல்கிறது. உலகத்தில் அப்படி இருந்தால் வாழ முடியும். ஆனால் உண்மையாகவே நான் நேசிக்கிறேன் என்று சொன்னால் எதை விட்டு இவரை நேசிக்க வேண்டும்? அல்லாஹ்விற்காக. நான் வெறுத்தால் அல்லாஹ்விற்காக. மறுமையை அல்லாஹ் 7 பேருக்கு நிர்ணயிக்கிறான் தன்னுடைய அரிசியினுடைய நிலையிலே. அதிலே 7 பேரிலே ஒருவர் யார்? அல்லாஹ்வுக்காக நேசிப்பார், அல்லாஹ்வுக்காக நீ வெறுப்பார். இந்த என்ன நம்மள்ட்ட இருக்கலாம்? நம்மள்ட்ட இல்லை. இந்த ரமலான் வருது. இந்த ரமலான்ல பெருநாள் நேரத்தில் எத்தனை பேர் எத்தனை உறவுகளுடைய வீட்டுக்கு போறோம்? எத்தனை உறவுகளோடு பல மடங்கள் பகமை கொண்டிருக்கிறோம். திடீர்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தோமா, மரணித்து போய்விட்டால் உலகத்தை விட்டு பணம் முடிஞ்சு போச்சு, போய் பேசுவோம். அது என்ன நம்மள்ட்ட இருக்குதா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இதுதான் உலக வாழ்க்கையா? இப்படிதான் சஹாபாக்கள் இருந்தாங்க, அன்சாரிகள் இருந்தாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. ஒரு நபித்தோழர் சஅத் பின் அபி வக்காஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழர் யாரு? இந்த நபித்தோழர் யாரு? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நபித்தோழர். அம்பு ஏவுவதை வல்லமை மிக்க கொண்ட ஒரு நபித்தோழர். நேற்று ஜும்மாவிலே கூட இந்த நபித்தோழரை பற்றி நான் சொன்னேன். எல்லா சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து யா ரசூலுல்லாஹ் எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொல்வாங்க என்று சொன்னா, அல்லாஹ்வின் தூதர் இந்த நபித்தோழரை பார்த்து சொல்வாங்க, சஅதே எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். அந்த அளவுக்கு ஈமானை உறுதிக்க நபித்தோழர்களுக்கு வந்த பிரச்சனை என்ன? ஒரு சிக்கல் அவர் மாட்டிக்காரு. என்னது? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார். இடைஞ்சல் யாரு? தாய். தாய் இடைஞ்சல். தாய் அடிக்கல, சித்திரவதை செய்யல, சொத்து தர மாட்டேன், சுகம் தர மாட்டேன், எதுவுமே தாய் சொல்லல. என்ன சொன்னாங்க தெரியுமா? மகனே, இது நியாயம் அல்ல, இது அநியாயம். நம்முடைய கடவுள் லாத்து உஸ்தா எவ்வளவு பெரிய பாரம்பரியம், நீ அதற்கு துரோகம் செய்யலாமா? நம்முடைய பாரம்பரியத்தை நீ கேவலப்படுத்தி விட்டாய் மகனே. மகனே, இது நியாயம் அல்ல, நீ இஸ்லாத்தை விட்டுவிடு. முகப்புடைய மாற்றத்தை நிராகரிப்பேன் என்று கூறிவிடு. இல்லை என்றால் நான் இப்படியே இருப்பேன், சாப்பிட மாட்டேன், உண்ண மாட்டேன், அருந்த மாட்டேன், பருக மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன், இப்படியே பசி பட்டினியாக நான் செத்து போய்விடுவேன். தாயே போன்ற சாபம் பலி உனக்கு வரும், உன்னை சபித்துக் கொண்டே நான் சாகுவேன் என்று சொல்றான். ஒரு பெரிய சிக்கல் அவங்க இருக்கிறார். சொத்து தர மாட்டேன், சுகம் தர மாட்டேன்னு சொல்லல, எதுவுமே அவங்க சொல்லல. அவங்க வைத்த கோரிக்கை இதுதான். இப்ப அவங்களுக்கு என்ன செய்யணும்? தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது கற்றிருந்த மார்க்கம் அல்லவா இஸ்லாமிய மார்க்கம். وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا إِمَّا يَبْلُغَنَّ عِندَكَ الْكِبَرَ أَحَدُهُمَا أَوْ كِلَاهُمَا وَلَا تَقُل لَّهُمَا أُفٍّ وَلَا تَنْهَرْهُمَا وَقُل لَّهُمَا قَوْلًا كَرِيمًا وَاخْفِضْ لَهُمَا جَنَاحَ الذُّلِّ مِنَ الرَّحْمَةِ وَقُل رَّبِّ ارْحَمْهُمَا كَمَا رَبَّيَانِي صَغِيرًا. எங்கெல்லாம் அல்லாஹ் தன்னை வணங்குன்னு சொல்றானோ அங்க 2 வார்த்தையை சொல்றான். என்ன தெரியுமா? அனிஷ்குருலி, எனக்கு நன்றி செலுத்துங்கள், வலி வாலிதைக்க, உங்களுடைய தந்தைமார்கள் தாய்மார்களுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர்களை பார்த்து சின்ன ஒரு வார்த்தையை சொல்லாதீங்க, அவர்களிடத்தில் மென்மையாக பேசுங்க. அவர்கள் இருவரில் ஒருவருமோ இருவருமோ உங்களிடத்தில் புதுமைகளை அடைந்துவிட்டால் மென்மையாக பணிவிடக்கையை காட்டுங்க. அவங்களுக்காண்டி துஆ செய்ய, ரப்பிர் ஃபிர்லி வலி வாலிதைய வகுல் ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, என்னை சீராட்டி பாராட்டி வளர்த்த என்னுடைய தாய் தந்தைகளுக்கு இரக்கம் காட்டு. தாய் தந்தை நமக்கு எதுவுமே தர மாட்டாங்க, எதுவும் தரட்டாலும்
நம்ம சம்பாதிக்கிற அனைத்தும் அவர்களுக்கு தான் முதல் முன்னுரிமை அவர்களுக்கு. அதற்கு தான் உங்களுடைய மனைவியுடைய மக்கள். இது எத்தனை பேர் செய்யலாம்? இது எத்தனை பேர் செய்யறாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படிப்பட்ட நபித்தோழருக்கு இந்த பிரச்சனை. ரசூலுல்லாஹ் ஓடி போறாங்க. யா ரசூலுல்லாஹ், எனக்கு இப்படி ஒரு சோதனை, நான் என்ன செய்வது? அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். அடுத்த வசனத்தை இறக்குறான். உங்களுடைய தாய் தந்தையருக்கு செய்யக்கூடிய நன்மையை செய்ய, அவங்க உங்களுக்கு எழுத்துறாட்டால் நீங்க கொடுங்க. ஆனால் எதை பற்றி ஞானம் இல்லாத ஒன்றிலே எனக்கு இணை வைக்குமாறு உங்களை கட்டளையிட்டால் உங்களை வற்புறுத்தினால் நீங்க கட்டுப்படாதீங்க. மற்றபடி அவங்களுக்கு நீங்க காலம் முழுவதும் பணி செய்யுங்க, செய்து கொண்டே இருங்க. வாராங்க. தாயே, உங்களை நான் அதிகமாக நேசிக்கின்றேன், இந்த சொத்தை விட, இந்த சுகத்தை விட, என்னை விட. ஆனால் இந்த மாற்றத்தை கொண்டு வந்த முகமதை என்னை விட, என்னுடைய உயிரை விட, உங்களை விட, உங்களுடைய உயிரை விட, ஒட்டுமொத்த சமுதாயத்தை விட நான் அதிகமாக நேசிக்கின்றேன். தாயே, விலகிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு 1000 தடவை இந்த உயிரை தந்து 1000 தடவை நீங்கள் மரணித்து போனாலும் இந்த ஏகத்துவ கொள்கையை ஒருபோது நான் விட மாட்டேன் என்று சொல்லி வந்தார்கள் என்று சொன்னால், இதில் எந்த அளவுக்கு அவர்கள் உறவை வேண்டிய விஷயத்தில் எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தமாக இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்குதுங்க. எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை, சண்டை, சச்சரவை எல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு தீர்வு என்ன? பேசாமல் இருப்பதா? பார்க்காமல் இருப்பதா? இன்னைக்கு கூட சில நிலைமைகள் எப்படி இருக்குன்னா, அதாவது பாப்பாக்க தம்பி மகனுக்கு கல்யாணம், பாப்பா கூட்டாச்சு, உமா கூட்டாச்சு, மாப்பிள்ளை கூப்பிடலையா, அதெல்லாம் நான் போக மாட்டேன். நடக்குதா இல்லையா? பாப்பா கூட்டாச்சு, உமா கூட்டாச்சு, அதாவது பெரியம்மா கூட்டாச்சு. நீங்க வேணா போக, நான் வரல. ஏன்? அவன் கூட்டானா, மாப்பிள்ளை கூட்டானா, பார்க்கலாமா இல்லையா? இதான் உறவு. அப்படி என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து வாழ்க்கையை கழித்து என்ன விதமான காரணங்கள் கூட இருந்த அற்புதமான அவுஃப் ரலியல்லாஹு செல்வத்திலே பெரிய செல்வம். அவர்கள் முன்னாடி பல செல்வம் இருக்கிறத பார்த்ததுதாங்க. உலகத்தில் தந்த அல்லாஹ் எல்லாம் தந்தாங்க. மறுமையில ஒட்டுவிதமாக்கிறோம் பைப்பொண்ணை என்று சொன்ன நபித்தோழர் திருமணம் முடிச்சதே யாருக்கு தெரியாது. திருமணம் முடிச்சதே ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. வாராங்க. என்ன அற்புதமான உங்களுடைய முகத்துல ஒரு ஜெகத்தோதி தெரியுது. இந்த ரசூலுல்லாஹ் நேற்று திருமணம் ஆச்சு, நாங்க இப்படி பார்க்கறாங்க, யாருக்கும் தெரியல. அவங்க இப்படி பார்க்கறாங்க. சரி, உங்களுடைய செல்வத்துக்கு நீங்க ஒரு ஆட்டை எடுத்து விருந்து போடலாமா? போடலாம் அல்லவா? நீ எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருப்பாரு. இன்னைக்கு இதுதான் குழப்ப உணவா? இது எல்லாருக்கும் மேலாக கணவன் மனைவி என்கின்ற உணவு, அது எவ்வளவு பெரிய உணவு. அந்த உணவை அண்ணா எடுத்து கொடுத்தான், ரத்தமும் சதையுமாக தான் கொடுத்தான். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகையில கடுமையாக இந்த முறையை அந்த ஏகத்துவம் முதல் வரி வரும்போது நடிக்கிட்டு என்னை போற்றுங்கள் என்று சொல்லி மனைவி இடத்துல ஓடுறாங்க. இஸ்லாம் சொல்லுது, ஒரு ஆணை பத்தி தெரியணுமா, மனைவி கிட்ட கேளுங்க. சமுதாயத்துல சொல்லுவாங்க, பாய் ரொம்ப நல்லவர், நல்ல மனுஷன், கல்வ கடமம் இல்லாத ஆளு. அப்படியா? மனைவிட்ட போய் கேளு, அப்பதான் தெரியும். அந்த மனைவிட்ட ஓடி வந்து சொல்றாங்க, என்னை போற்றுங்க என்று. மனைவி அந்த ஒருபோதும் உங்களை ஈடுபடுத்த மாட்டான். உங்களுக்கு ஒரு பெரிய கண்ணியம் இருக்குது. என்ன காரணம் தெரியுமா? நீங்க ரத்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ்றீங்க, உறவுகளோடு சேர்ந்து வாழ்றீங்க, உறவுகளை அரவணைக்கிறீங்க. எதிரியாக இருந்தாலும் பகைவனாக இருந்தாலும் குற்றம் இல்லாட்டாலும் நீங்கள் ஓடி போய் அரவணைக்கிறீங்க.
மனைவி கொடுத்த சர்டிபிகேட். இந்த எண்ணம் அவரிடத்தில் இருந்தது. இப்படி நாம் இருக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனில் அவருடைய அருமையான வசனத்தை சுட்டி காண்பிக்கிறான். வலா தஸ்தவில் ஹஸனத்து வலா ஸய்யிஆ இத்ஃபா பில்லதி அஹ்ஸன் ஃபைதல்லதி பைனக வ பைனஹு அலாமத்து கஅன்னஹு வலியுல் ஹமீம். நன்மையும் தீமையும் ஒருபோதும் சமமாகாது. நன்மையும் தீமையும் ஒருபோதும் சமமாகாது. எது மிக அழகானதோ அதை கொண்டு தீமையை தடுத்துக் கொள்கிறார். நன்மை தீமை ஒருபோதும் சமமாகாது. ஒரு நன்மை தீமை சமமாகுமா? ஒரு நல்ல விஷயத்தை கூட கெட்ட விஷயத்தை ஒப்பிட்டு பார்த்தாலும் சமமாகுமா? முடியாது. ஆனா நீங்க நல்லதையே கொண்டு செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு அழகு, அதுதான் உங்களுக்கு சிறந்தது. மேலும் அப்பொழுது எவருக்கு உமக்கு இடையில் பகைமை இருந்ததோ அவர் உண்மையுடைய உமக்கிடையே உற்ற உறவை போட்டு ஆகிடுவார். இன்னைக்கு உறவுகள் பிரிச்சிருக்கா? பல வருடங்கள் பேசாம இருக்குதா? முகத்தை பார்க்காம இருக்குதா? என்ன செய்யுங்க? இறங்கி போங்க. தவறு இல்லைன்றாலும், நான் தவறு செய்யாவிட்டாலும் அல்லாஹ்வுக்காக நான் பொறுத்துக் கொள்கிறேன். இப்படி இருக்க முடியாது. இப்படி இருப்பதற்கு என்ன வேண்டும்? பொறுமை வேண்டும். கேட்கலாம், எல்லாத்துக்கும் சுயமரியாதை ஒன்று உண்டு. சுயமரியாதையை பேணிக் கொள்ளுங்கள். அவருடைய சுயமரியாதையை கையெழுப்பதற்கு யாருக்கும் எந்தவித மரியாதையும் கிடையாது. இஸ்லாம் சொல்கிறது. அப்படிப்பட்ட சுயமரியாதையை இழந்து நாம் போக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காண்டி போவோம். ரசூல் போகவில்லையா? அன்சாரிகள் போகவில்லையா? மன்னிக்கவில்லையா? நீங்கள் கடுகடுப்பானவராக நடந்திருந்தால் மொத்த உம்மத்தும் ஓடி இருக்கும். நிம்மன் ரஹமத்தில்லா, உங்களிடத்தை மன்னிக்கக்கூடிய கருத்தை விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை இருந்தது. அவங்க மன்னிச்சாங்க. அதே மாதிரி நம்மளும் மன்னிப்போம். மறந்துடுவோம். உலகத்துல நம்ம எதையுமே சாதிக்க போறதில்ல. பணம், பொருளாதாரம் எது இருந்தாலும் இதையும் உலகத்துல ஒன்று கொண்டு போறதில்ல. நம்ம நல்ல சாலியான குணம் மட்டும்தான் நம்மோட மறுமையில இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முதல் உறவுகளை நாம் பேணி வாழ வேண்டும். உறவுகளை பேணுவதில் முக்கியத்துவம் தர வேண்டும். தந்தால்தான் எனக்கு நான் வருவேன், கொடுத்தால்தான் எனக்கு பிடிக்கும் என்ற அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. அதை விட்டு உறவை அந்த உலகத்தில் தர வேண்டும். உறவுகள் என்பது மிக பெரும் அருள். அந்த அருள் உலகத்தில் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? சகிப்புத்தன்மையோடு இருக்க வேண்டும். விட்டு கொடுத்து வாழ வேண்டும். இன்னைக்கு நிறைய உறவுகளுக்கு மத்தியிலே விரிசல் இருக்கிறது. இருந்து பேச வேண்டும். பேசினாலே எனக்கு தீர்வு கிடைக்கும். எனவே அப்படிப்பட்ட மக்களாக நாம் வாழ்ந்து, இப்படிப்பட்ட மக்களாக நாம் மன்னித்து, இப்படிப்பட்ட மக்களாக வெற்றி பெற்று சொர்க்கத்தை என்ற ஒரு வாக்கியத்தை குலநாயகர்கள் சேர்ந்த அனைவருக்கும் தந்துவிடுவோம். நம்மை பாவமனைத்தை மன்னிப்பானாக. வாசித்தவான ரப்பில் ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக தஸ்மீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக தத்தவாபுர் ரஹீம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.